வணக்கம் நேயர்களே. இன்று 4 பிப்ரவரி 2026 அறிவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். புற்றுநோய் தடுப்பு புதிய ஆய்வு. காற்று மாசு எச்சரிக்கை. குடியிருப்பு விலை உயர்வு. இனி விரிவான செய்திகள். புற்றுநோய் தடுப்பு புதிய ஆய்வு. உலகளவில் ஏற்படும் புற்றுநோய்களில் ஏறத்தாழ 40 விழுக்காடு சரியான வாழ்க்கை முறையால் தவிர்க்கலாம் என புதிய ஆய்வு கூறுகிறது. புகையிலை, மது மற்றும் சில தொற்று நோய்களை தவிர்த்திருந்தால் மில்லியன் கணக்கானோர் இந்த நோயிலிருந்து தப்பியிருக்க முடிந்திருக்கும். காற்று மாசு எச்சரிக்கை. குளிர் காலநிலையால் இன்று மாலை நோர்வேயின் பல பகுதிகளில் காற்றின் நிலை நல்லதாக இருக்காது என வானிலை ஆய்வகம் எச்சரித்தது. பெர்கன் போன்ற இடங்களில் மாலை 5 மணிக்கு பின் வெளியே செல்வதை தவிர்க்கவும் அறிவுரை வழங்கப்பட்டது. குடியிருப்பு விலை உயர்வு. டிசம்பர் சரிவுக்கு பின் ஜனவரியில் குடியிருப்பு விலை 3.6 விழுக்காடு உயர்ந்துள்ளது. வட்டி குறைப்பு மற்றும் ஊதிய உயர்வே முதன்மை காரணம். குறிப்பாக த்ரோம்சோ மற்றும் ஸ்டவங்கர் பகுதிகளில் விலையேற்றம் மிக அதிகமாக உள்ள நிலையில் ஓஸ்லோவில் மட்டும் நிலைமை மந்தமாகவே காணப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.